நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ உங்கள் ராசிநாதன், உங்கள் மேச ராசிநாதன் வந்து செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல, அவருக்கு உண்டான இடத்துல, அதாவது 3ஆம் இடம் வந்து தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு சுயமுயற்சி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வந்து நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதாவது இப்போ ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நாளாக வந்து முடிக்கலாமா, இந்த காரியம் தொடங்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த யோசனைலாம் இந்த சமயத்தில் வந்து பண்ண மாட்டீங்க. அதில் வந்து ஜெயிப்பீங்க. எதுலேயும் வந்து போராடி வெற்றி பெறக்கூடிய செவ்வாய், மேசராசி செவ்வாய் வந்து போராடி வெற்றி, எதுலேயும் போராடி தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான ராசி மேசராசி. இப்போ வந்து 2ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நல்லாயிருக்கும், தனவரவு நல்லாயிருக்கும். அதே மாதிரி புகழ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு தொட்டதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வந்து வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி 4ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள். அதே மாதிரி தாயினால் வந்து அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன் 2 பேர் இருக்கிறாங்க. இதில் 5ஆம் இடத்துல குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல புதன் சூரியன், அதாவது சூரியன் வந்து அங்கே வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு, அதாவது புதுசாக கல்யாணம் ஆகியிருந்தவங்க சீக்கிரமாகவே இந்த காலத்து வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால கொஞ்சம் தடைபட்டு கொஞ்சம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், கேது 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. இங்கே வந்து சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சாலும் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அந்த வந்து நீச்ச பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 6ஆம் இடத்து பலன்கள் என்னென்னா வேலை, நோய், கடன், எதிரி இதெல்லாம் வந்து தர முடியாது, அதாவது தரக்கூடியது சுபகிரகங்கள் நீச்சம் அடைஞ்சால், அதாவது பாவத்துவம் அடையலை. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் இருக்கும். வேலையில் ஒரு முன்னேற்றம் அந்த மாதிரிலாம் வந்து நல்ல விதமாகவே தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து இயல்பாக இருக்கிறதுனால கணவன் மனைவி கூடிய ஒற்றுமைகள் அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம், அதாவது போன மாதம் வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாக இருந்த கூட்டு தொழில், இப்போ நண்பர்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. அதே மாதிரி 10ஆம் பார்வையாக சனியும் பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி கொஞ்சம் தடைபட்டு வரும். அப்படியே சரியாக சப்போஸ் வந்தாலும் கொஞ்சம் செலவுகள், அதாவது சுப செலவுகள் தான், செலவுகள் ஆகக்கூடிய தன்மைகளும் இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் வந்து கையாளுங்க. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவம் வந்து செவ்வாய் தான் பார்க்குறாரு. உங்களோட ராசிநாதனே பார்க்கறதுனால அப்படி ஒன்றும், அதாவது அது வந்து தனுசு வீடு, அதனால் வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால பாகியங்கள், தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. தொழில் ஸ்தானம், 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தொழில்கள்லாம் வந்து இந்த மாதங்கள் வந்து நல்ல அற்புதமாக போகக்கூடிய காலகட்டங்கள் தான். என்னதான் இருந்தாலும் 11ஆம் இடத்துல சனி, லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. அதனால வந்து தொழில் நல்லா தான் போகும். நீங்கள் வந்து நினச்ச லாபங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. அது கொஞ்சம் இன்னும் ஒரு 5-6 மாத காலங்கள், அதாவது ஒரு சனி பயிற்சிக்கு அப்புறம்
உங்களுக்கு அப்படியே அந்த அமைப்புகள்லாம் தொழில்கள்லாம் நல்லா போய் லாபங்கள்லாம் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல காலகட்டங்கள் வரும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு பகவான் வந்து அங்கே வந்து சுபத்தன்மையோடு இருக்கிறாரு, குருவோட வீட்டில் இருக்கிறாரு, சனி செவ்வாய் பார்வையை வாங்கலை. அதனால் வந்து அந்த ராகு வந்து நல்ல பலனை தான் கொடுப்பாரு. என்ன நல்ல பலன் என்னென்னா, வெளிநாடு, நீங்கள் இளைஞர்கள்லாம் படித்து முடிச்சுட்டு ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப காலமாக தள்ளி போயிட்டுருக்கோம். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா, பெரியவங்கள்லாம் இப்போ ஆன்மீக சுற்றுலா வந்து பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி நான் இப்போ சொன்னது வந்து எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட, அதாவது உங்கள் லக்னம் தான் உயிர், உங்கள் லக்னத்தை வச்சு தான் எல்லா இது வந்து நான் கோச்சார ரீதியாக தான் சொன்னேன். நீங்கள் பிறக்கும்போது என்னவோ அதான் ஃபிக்ஸடு, அதை வச்சு அப்புறம் தசாபுத்தி என்ன நடக்குது அந்த மாதிரி எல்லாமே வச்சு துல்லிய பலன்கள் உங்களுக்கு வந்து பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.